தொட்டி பாடி கட்டும்போது ஆங்கில் போட்டு தொட்டி பாடி கட்டினதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆங்கில் போடும்போது வெறும் ரூ. 100 தான் செலவாகும். இந்த மாதிரி சேனல் போடும்போது ரூ. 500 மேலே செலவாகும் ஒரு சேனல் விலையே. இந்த மாதிரி சேனல் பாடி கட்டுறது உங்கள் டாடா ஏஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த டாடா ஏஸுக்கு சேனல் பாடி போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு பேர் தான் சேனல். இது பார்த்திங்கன்னா 3க்கு 1 அப்படின்ற சைஸில் போட்டிருப்போம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 3/4 டன் தான் கெப்பாசிட்டி. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா 3 டன்னு 3000 கிலோ வரை ஏற்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? இதுதான் அந்த ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 வண்டியுமே சிஎக்ஸ் பெட்ரோல் வண்டி வந்திருக்குது. ரெண்டாவது இந்த பழைய வண்டி பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த சேனலவே ஆரம்பிச்சு விட்டார். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ளோரிங்கில் சேனல் வேணும் அப்படின்னு. அவர் வண்டியை பார்த்துட்டு இந்த கஸ்டமர் பார்த்து எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நம்மளுக்கு இந்த 2 வண்டி ஆர்டரு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேலர் கஸ்டமர், அதாவது இவங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நான் வண்டி வந்து பாடி கட்டி கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக வந்த வண்டி தான் இது. அந்த அங்கிட்டு இருக்கிற பழைய வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, மனுஷன் வேறு லெவலு, அருமையான மனிதர். அவர் வண்டிக்கு தான் முத சேனல் வந்து பாடி கேட்ட சொன்னார். அந்த வண்டியை பார்த்து அந்த 2 வண்டிக்குமே சேனல் கேட்டாங்க. சேனலில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வி பெட் எடுத்து கீழே ரெடி பண்ணி இந்த மாதிரி நூல் கட்டி ஆஸ் பண்ணோம். இப்போ வந்து வண்டியில் வச்சு ஆஸ் பண்ணிட்டோமா, இப்படி நூல் கட்டி ஆஸ் பண்ணும்போது தான் அந்த வரிசைப்படுத்துதல் சரியாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் பொய்யான ஒரு டாக்கா போட்டுட்டு அதை கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி வந்து வெல்டிங் அடித்தோம். ஏன் இந்த மாதிரி கீழே இறக்கி வெல்டிங் அடிக்கிறோம்னா 3 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த வண்டியில் வந்து படாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த புவியீர்ப்பு திசைக்காக நம்ம பற்ற வைக்கும் போது அந்த வெல்டிங் நல்லா ஏறி பிடிக்கும். அப்படி ஏறி பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணிடுவோம். இப்படி நம்ம கிரைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா தான் அந்த வெல்டிங் சரியாக பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியும். அதே போல் கீழே வச்சு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட், அதாவது இது வந்து வாட்டர் பிளாக்குங்க, சாதா பிளாக் கிடையாது, பிளாக் பெயிண்ட் அடிச்சிருவோம். ஏன்னா அந்த சேனல்ன்றது டைப்பாக இருக்கா, பல மாதிரி வந்து இருக்கும். அதாவது மேலே வச்சு அடிக்கிறன்றது வந்து கண்ணுக்கு எட்ட மட்டும் கை போக மட்டும் தான் அடிக்க முடியும். ஆனால் கீழே வச்சு அடித்தோம்னா அந்த சேனலை வந்து பரட்டி வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கீழே வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டோம். பெயிண்டிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெயிண்டிங்கெலாம் வந்து மேலே வச்சு தான் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சேனல். அதே பின்னாடி வந்துட்டு அந்த டோர் செமக்கிற இடத்துல இந்த மாதிரி சேனல் போட்டிருக்கணும். ஏன்னா டோரை ஓயாமல் திறப்போம் அடைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக சேனல் இருக்கணும். இப்போ கீழே பார்த்திங்கன்னா இதில் மொத்தத்துக்கு ஒரு 6 லைன் வந்து சேனல் வந்துடும். இந்த மாதிரி 6 லைன் சேனல் வந்துடும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கால் ஆங்கில் சைடில் ஃபுல்லாக. இந்த சேனலும் அந்த சைடில் உள்ள ஆங்கிலும் சரியாக வந்து இணைஞ்சிருக்கணும். இந்த சேனல் ஒரு வண்டியெல்லாம் பார்க்குறேன் நேற்று, சேனல் எங்கிட்டோ இருக்குது, பட்டு அந்த சைடுடைய ஆங்கிள் வந்து எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆங்கிலும் வந்துட்டு அந்த ஃப்ளோரிங்கில் இருக்கக்கூடிய அந்த சேனலோட வந்து கரெக்டாக இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு அரிசி மூடை, பருப்பு மூடை, இந்த மாதிரியான வெயிட்டான அமுக்கு மூடை போடும்போது அந்த தொட்டி விரியாது. தொட்டி விரிஞ்சு உங்களுக்கு வந்து ஷேக்காகாமல் இருந்துட்டால் இந்த மாதிரி கரெக்டாக இணைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். அப்படி கரெக்டாக இணையலை அப்படின்னா அது வந்து ஃபால்ட்டு. அதே போல் நம்ம இந்த ஃப்ளோரிங்கில் இந்த மாதிரியான ஆங்கிள் பின்னல்களை உருவாக்கணும். அந்த ஆங்கிள் பின்னலில் சும்மா ஒரு சின்ன ஆங்கிளை முட்டாக வச்சு பற்ற வைக்கக்கூடாது. சரியாக தட்டெடுத்து அதை காடி எடுத்து இறக்கி பற்ற வச்சு இந்த பாருங்கள் கரெக்டாக மட்டம் இருக்கா, இதை நம்ம வந்து என்ன செய்வோம்னா கிரைண்டிங் பண்ணிடுவோம். கிரைண்டிங் பண்ணும்போது தான் அந்த பிளாட்பார சீட்டை வந்து மேலே போட்டோம்னா, பிளாட்பார சீட்டு காயப்படாமல் இருந்துருச்சு அப்படின்னா அந்த சீட்டுடைய லைஃப் டைம் வந்து கூடிரும். இல்லை சின்ன காயப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயத்து வழியாகவே தண்ணி போய் அப்படியே உங்களுக்கு ஒரு பொறுமல் உண்டாகி அந்த பிளாட்பார சீட்டுடைய தன்மையை வந்து விட்டு கொடுத்துரும். அப்படின்னும் போது தான் இந்த ப்ளைவுட்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகிறதுக்கான காரணம். இந்த மாதிரி இந்த டேஞ்சர் லைட்லாம் பார்த்திங்கன்னா காலை வந்து உள்ளே வச்சு அந்த லைட்டை வந்து எத்திராமல் இருக்கிறதுக்கான அந்த டேஞ்சர் லைட்டுக்கான கிரில்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கால் மீதி வந்து ஆங்கிளில் போட்டிருப்போம். ஏன் இந்த கால் மீதி ஆங்கிளில் போட்டிருக்கோம்னா, ஆங்கிள் வந்து பெண்டாச்சுன்னா நிமித்திக்கலாம், பைப்பு வந்து பெண்டாச்சுன்னா நிமித்த முடியாது. சில பேர் பைப்பு விரும்புவாங்க. காரணம் என்னென்னா, இந்த கால் மீதிக்கு அழகாக இருக்கும், அந்த பைப்பு அழகாக நல்லா மாட்டு வண்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த செல்லுக்கெல்லாம் வந்து முதலே வந்துட்டு இன்சைடில் ஃபுல்லாக மட்டி அடிச்சிருவோம். அதாவது ஆயில் ப்ரைமர்னு சொல்லுவாங்க. எஸ்டி கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்ன கேட்டிங்கன்னா எஸ்டி கம்பெனியாக வந்து ஒரு மீடியம் கம்பெனி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கார் பெயிண்டெல்லாம் அது கிடையாது. அதே போல் இந்த சைடு ரெக்கையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மட்டி அடித்து பட்டி பார்த்துருவோம். அதாவது ஆங்கிளில் இணைக்கிறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி இந்த சாணி மரக்காடு இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த சாணி மரக்காடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சாணி மரக்காடெலாம் ஃபுல் கவராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதோடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வந்து சென்சார் ஓட்டை, அதாவது ரிவர்ஸ் கியர் போட்டோன்னே பீப் படிக்கலை, அதுக்கான ஓட்டை இது.
இதுதான் மதுரை டைப் வந்து கேரியர். இந்த கேரியரில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் முட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி முட்டு கொடுக்கும்போது அது செம்மையாக இருக்கும். இது வந்து சைக்கிள் பம்பரு. அதாவது சைக்கிள்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரிப் இருக்காது, வந்து விழுந்தாங்கன்னா டயருக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்கான சைக்கிள் பம்பரு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சாணி மரக்காடு வந்து ஃபுல் கவராக இருக்கணும். அதே போல் இந்த பேக்கில் டோர் பேலன்ஸ் பட்டா இந்த மாதிரி நல்ல கனமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு வண்டி பூரா சும்மா இருந்தாலும் உட்காரவங்க பூரா டோரில் தான் வந்து உட்காருவான். ஆள் சவாரி போனீங்கன்னா டோர்லேயும் அந்த கேரியரில் உட்காந்து கண்ணாடியில் 2 எத்துனா தான் அவங்களுக்கு மனசாரும் ஆள் சவாரியெல்லாம் போனால். அது மாதிரியே பொறுத்தளவுக்கு இது எல்லா ஊர்லேயும் அப்படி தான். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேட்டைக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நல்லவங்க தான் சீட்டேடு வண்டியில் போயிடுவாங்க இல்லை ஜம்முன்னு. அதனால் இந்த வண்டி ஆள் சவாரி கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிள்ளைய வந்து முரட்டு பிள்ளைய அப்படி தான் இருக்குங்க. போட்டு இந்த மாதிரி பாடி கட்டும் போதே போட்டு உடச்சி போடுதுக்கானா பார்த்துங்களேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மட்டி பார்த்து பட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம செலவழிக்கிற காசு அங்கே பிரயோஜனப்படும். நீங்கள் எங்கே தொட்டி போட்டாலும் பணம் செலவழிக்க போகிறது உண்மை தான். அப்படின்னும் போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்து நல்ல முறையில் தொட்டியை போட்டுக்குங்க. அதாவது இந்த வீடியோவுடைய முக்கிய எண்ணமே என்னன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட தொட்டி போடணுன்றது அவசியமே இல்லை. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் உங்கள் ஊர்லேயே தொட்டி போட்டுக்குங்க. ஏன்னா இது நிறையா பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அது வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கே மனசு சங்கடமாக இருக்குது. ஆனால் வரணுன்றவங்க வரலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ளோரிங்கெல்லாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி கிரைண்டிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த ப்ளைவுட்டுடைய லைஃப் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதையும் கவனித்து பார்த்துங்க. இந்த மாதிரி தொலைலேருந்து வர்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் பாடிக்கு வரலாம். நீங்கள் வர வேணாம்னு இல்லை. ஏன்னா அந்த காலத்திலே சைனாவில் போய் சண்டை போட்டுருக்குறாங்க. போர் தளவாடங்கள்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் சண்டை போட்டிருக்காங்க. அதாவது நல்ல டீ சாப்பிடணும்னா 4 தெரு தள்ளி தான் போகணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா 8 கடை தள்ளி தான் போகணும். நீங்கள் அப்படி வர்றவங்க வரலாம். ஏன்னா புது வண்டி எடுத்த அளவுக்கு எம்டியாக ஒரு 400 கிலோமீட்டராவது ஓட்டினா தான் அந்த இன்ஜின் வந்து செட் ஆகும். எவ்வளோ தான் அந்த பிஸ்டன் பேர்லெல்லாம் வந்து பாலிஷ் போட்டிருந்தாலும் அந்த எம்டியாக ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது ஒரு 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படி எம்டியாக ஓட்டி எம்டியாக கொண்டு வந்துடணும். புது இன்ஜினை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் எடுத்த உடனே. ஏன்னா நம்ம முன்னாடி மெக்கானிக்கர்லாம் அப்படி தான் செய்வாங்க. நைட்டு இன்ஜின் அசம்பிளி பண்ணிட்டாங்கன்னா வீடியோ ஓட்டி விடுவாங்க. பாருங்க நம்ம தொட்டியோட அமைப்பு. இது வந்து ஆர்ச் ஆங்கிள் டைப்பு. இது பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ரெண்டு ரீப்பரை போட்டு தார்பாய் போட்டுக்கலாம். அதே போல் இந்த ஆர்ச் ஆங்கிள் டைப் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால் அந்த வண்டி வந்து ஆர்ச் ஆங்கிள் டைப்பு. அது இங்கே நிற்கிற வண்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மதுரை டைப்பில் சதுரமாக வரும். இதிலே வந்து டைப்புகள் வந்து நிறைய வித்தியாசப்படும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி ஏற்றுறதுக்கு அப்படின்னா இந்த கம்பின்னும் போது நம்ம சென்ட்ரிங் கம்பியில் பார்த்திங்கன்னா ஒரு அந்தர் வந்து 50 கிலோவும் லவக்குன்னு லப்பர் மாதிரி விளையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு லோ டெக்காக தான் கேட்பாங்க. அதுக்கான வண்டி பாடி கேட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்சாயின் டைப்பு. இது எப்படின்னா விவசாய பொருள் கொண்டு போகிறதுக்காக தான் இதை வந்து விரும்புவாங்க. ரெண்டாவது மேலே வந்து தார்பாய் போடுற மாதிரி இந்த ரவுண்டாக வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாடி தான் இந்த ஆர்ச்சாயில் பாடி. டாடா எஸ் மதுரை பாடிக்கு வந்து பேரை கொடுத்ததும் இந்த ஆர்ச்சாயில் டைப் தான். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆர்ச்சாயிலாம் நம்ம வாடகைக்கோ இல்லை அடுத்தவங்கிட்ட கொடுத்தலாம் இல்லை, நம்ம எல்லாமே சொந்த தயாரிப்பு, நம்மளே கையால் வேலை பார்க்குறது. எப்படிங்க இந்த வண்டி பிடிச்சிருக்கா சார்? தங்கம்பாடி பில்டிங்கில் வேலை எப்படி சார் இருக்குது? வேலை குட்டு, சூப்பர், நல்லா இருக்கா சார்? உண்மையிலே உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? இல்லை, உண்மையிலே மன திருப்தி. வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும்? இல்லை குறைகள் இல்லை, உண்மையிலே மன திருப்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாய்ண்ணே. சரிங்க சார்.